தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸின்றது பேண்ட் ஆயிடுச்சா? பைக் டாக்ஸி ஓட்டலாமா ஓட்டக்கூடாதா? ஓட்டினா ஃபைன் போடுவாங்களா மாட்டாங்களா? நம்பலாமா நம்பப்படாதா இது எனக்கு தெரிஞ்சாகணும். மதுரை ஹைகோர்ட்டில் பைக் டாக்ஸியை பற்றின ஒரு கேஸ் வரும்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸியை ஓட்டலாமா ஓட்டக்கூடாதா, இல்லை அதுக்கான ரெகுலேஷன் என்னன்றத ஒரு குழு அமைச்சு ஒரு முடிவு எடுப்போம். அது வரைக்கும் இந்த பைக் டாக்ஸியை இப்போதைக்கு ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டினாங்கன்னா அது இல்லீகல், ஃபைன் போடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இரக்கமுள்ள மனசுக்கார ஆட்டோக்கார அண்ணாக்களும் வர்சஸ் பைக் டாக்ஸி ஓட்டுபவர்களும். இரக்கமுள்ள மனசுக்காரண்டா இவங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனைன்றதை பார்த்துடலாம். ஸோ ஆட்டோக்கார அண்ணாக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த பைக் டாக்ஸி வந்தனால அது வந்து சீப்பா இருக்குது. ஸோ எல்லா மக்களும் பைக் டாக்ஸியை ப்ரிஃபர் பண்றாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நாங்கள் ஆட்டோ ஓட்டுறதுக்கான பர்மிட் வச்சிருக்கோம், எஃப்சி பண்றோம், நாங்கள் வந்து எல்லோ போர்டில் ஓட்டுறோம். ஆனால் இந்த பைக் டாக்ஸின்றவங்க வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவ்வளோ ரூல்ஸ் பேசுற இந்த ஆட்டோக்கார அண்ணாக்களை பார்த்து நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ ரூல்ஸ் பேசுற நீங்க உங்க ஆட்டோல கவர்மெண்ட் முறைப்படி நீங்க மீட்டர் வச்சு ஆட்டோ ஓட்டுறீங்களா? இவ்வளோ மீட்டருக்கு இவ்வளோ ஃபேரு, இந்த மீட்டர் படி தான் நான் ஓட்டுவேன்னு நீங்கள் ஓட்டுறீங்களா? இல்லைனா அந்த ஆன்லைன் ஆப்பில் ஒரு அமௌண்ட் வருதுன்னா, 100 ரூபாய் வருதுன்னா அந்த 100 ரூபாய்க்கு நீங்கள் ஓட்டுறீங்களா? இல்லைனா 100 ரூபாயிலேருந்து எனக்கு 150 ரூபா கூட எக்ஸ்ட்ரா காசு கேட்குறீங்களா? டே டு டே லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்போர்ட்டுன்றது ஒரு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் இந்த ஆட்டோக்கார அண்ணாக்களை நான் குறை சொல்ல விரும்பலை, பைக் டாக்ஸிக்காரங்களையும் நான் குறை சொல்ல விரும்பலை. அப்போ இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு பெரும் காரணம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து டிராபிக் போலீஸ் ஹெல்மெட் போடலன்னா பிடிக்கிறாங்க, பைக்ல இன்சூரன்ஸ் இல்லைனா பிடிக்கிறாங்க, கார்ல இன்சூரன்ஸ் இல்லைனா பிடிக்கிறாங்க, ஆட்டோக்கும் பர்மிட் இருக்கான்லாம் செக் பண்றாங்க. ஆனா ஆட்டோக்கு மீட்டர் இருக்கான்றதை செக் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கடைசியா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2013 தான் ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோக்கு மினிமம் ஃபேர் வந்துட்டு 25 ரூபாய், அதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டருக்கும் 12 ரூபாய். ஸோ இதுதான் ரூல்ஸ். ஸோ அந்த 2013 டைம்லுமே இந்த ரூல்ஸை வச்சு தான் ஆட்டோ வந்துட்டு இயங்குச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு ஆட்டோலையும் மீட்டர் ஓடி நான் பார்த்ததே இல்லை கடந்த ஒரு 10-20 வருஷத்துல. ஸோ இப்போ வந்து வருஷம் 2026 ஆகுது. இந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ விலைவாசி என்ன, பெட்ரோல் ரேட் என்ன, இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆட்டோவோடைய மினிமம் ஃபேர் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் ரிவைஸே பண்ணாமல் வச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட் செய்ய தவறியதை இப்போ இருக்கிற டிவிகே கவர்மெண்ட்டு இந்த ஆட்டோக்கு இந்த மினிமம் ஃபேர் தான் நீங்கள் வாங்கணும், அதுக்கப்புறம் மீட்டர் வச்சு தான் ஓட்டணும்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் வந்து ஆட்டோவை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மீட்டருன்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா நான் பார்கெயின் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நடுவில் இந்த ஆப் காரணங்களாம் வந்துட்டு வேற மோசடி பண்ணுவானுங்க. மழை வந்தால் ஒரு ரேட்டு போடுவானுங்க ஆப்பில், இல்லை பீக் டிராஃபிக் டைமில் வந்துட்டு ஒரு ரேட்டு போடுவானுங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் ஆட்டோக்கு மினிமம் ஃபேர் இவ்வளோ அப்படின்றத இந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துச்சுன்னா இப்போ நடக்கிற இந்த எல்லா பிரச்சனையும் இந்த ஒரு சொல்யூஷனில் முடியும்.